E14 இயற்கை உணவு நிறம். குளோரோஃபில்கள் மற்றும் குளோரோஃபில்லின்கள். இரசாயனத்திலிருந்து விதிமுறைகள் வரை ஒரு பார்வை. E14 என்றால் என்ன? வரையறை. பச்சை நிறமுள்ள இயற்கை நிறமிகள். பச்சை காய்கறிகள், அல்ஃபால்ஃபா, நெட்டில் போன்ற தாவரங்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. வகைகள். E14 குளோரோஃபில்கள், கொழுப்பு கரையக்கூடிய இயற்கை வடிவம். E14 குளோரோஃபில்லின்கள், தண்ணீரில் கரையக்கூடிய அரை செயற்கை வடிவம். இரசாயன கட்டமைப்பு. மையத்தில் மக்னீசியம் அயன் Mg கொண்ட டெட்ராபைரோல் வளையம். குளோரோஃபில் A CHONMG. வரலாறு. 1817 பிரெஞ்சு இரசாயனவியலாளர்கள் பியர் பெலட்டியர் மற்றும் ஜோசப் கவெந்து முதலில் தனித்தனியாக எடுத்தனர். 19ஆம் நூற்றாண்டு ஒளிச்சேர்க்கையின் பச்சை நிறமே என அடையாளம் காணப்பட்டது. 1930கள் தண்ணீரில் கரையக்கூடிய குளோரோஃபில்லின் தயாரிப்பு. 1960 முதல் 70கள் ஐரோப்பாவில் வணிக உணவு நிறமாக அங்கீகரிக்கப்பட்டது. முதலாவது வணிக பயன்பாடு. முதல் எடுக்கும் மூலங்கள் பச்சை கீரைகள், அல்ஃபால்ஃபா. ஆரம்பத்தில் பயன்படுத்தியது சோப்பு, அழகு சாதனங்கள், வாசனை நீக்கும். பின்னர் உணவு தொழிலில் இயற்கை பச்சை நிறமாக. தற்போது எங்கு பயன்படுகிறது? உணவு தொழில். இனிப்புகள், சாக்லேட், ஐஸ் கிரீம், சாஸ், டின்னில் காய்கறிகள், பானங்கள். மருந்துகள். கேப்சியூல் பூச்சு, பற்பசை, மவுத்வாஷ். அழகு சாதனங்கள். கிரீம்கள், ஷாம்பு, சோப்புகள். ஏன் பயன்படுத்தப்படுகிறது? செயற்கை நிறங்களுக்கு இயற்கையான மாற்று. நுகர்வோரின் ஏற்றுக்கொள்ளுதல் அதிகம். நீடித்த பச்சை நிறம், சிறப்பாக குளோரோஃபில்லின்கள். கிளீன் லேபல் தயாரிப்புகளில் பிரபலமானது. விலை. குளோரோஃபில் எடுக்கும் பொடி கிலோக்கு 10,500 ரூபாய் முதல் 26,500 வரை இருக்கலாம். குளோரோஃபில்லின் சோடியம் காப்பர் உப்பு சோகஸ்மெயிலி கிலோக்கு 3,500 ரூபாய் முதல் 7,000 வரை. மூலப்பொருள், சுத்தம், தயாரிப்பு முறைக்கு ஏற்ப விலை மாறும். கட்டுப்பாட்டு விதிகள். ஐரோப்பிய ஒன்றியம் EFSA அனுமதிக்கப்பட்ட நிறம், குறிப்பிட்ட ATI இல்லை, GMP படி பயன்படுத்த வேண்டும். அமெரிக்க FDA சில உணவுகளில் சோடியம் காப்பர் குளோரோஃபில்லின் அனுமதிக்கப்பட்டது. ஜெக்வா, WHO வழக்கமான அளவில் பாதுகாப்பானது. இந்தியா FSSAI இயற்கை நிறமியாக பட்டியலிடப்பட்டது. குறைகள். நிலைத்தன்மை குறைவு, அமில உணவில் பச்சை பழுப்பு. அதிக விலை செயற்கை நிறங்களுடன் ஒப்பிடும்போது. ஒரே நிறம், பச்சை மட்டுமே. மூலத்துக்கு ஏற்ப தர மாறுபாடு. நடைமுறை உதாரணங்கள். ஐஸ் கிரீம், மின்ட், பிஸ்தா. பானங்கள், லைம் சோடா, ஜூஸ். இனிப்பு, ஜெல்லி பீன்ஸ், சாக்லேட். டின்னில் கீரைகள் பச்சை நிறத்தை மீட்டெடுக்கும். பக்கவிளைவுகள். அதிக அளவில். பொதுவாக பாதுகாப்பானது. அரிதாக வயிற்றுப்போக்கு, செரிமான சிரமம். பச்சை நிற மலம், பாதிப்பு இல்லை. மிக அதிக அளவு காப்பர் குளோரோஃபில்லின் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் அழுத்தம். ஒவ்வாமை மிகவும் அரிது. குறிப்புகள். EFSA ஜர்னல் 2015 E14 குறித்த அறிக்கை. FDA டைட்டில் 21 ஃபுட் கலர்ஸ். ஜெக்வா 2004 ஃபுட் அடிட்டிவ்ஸ் மதிப்பீடு. FSSAI ஃபுட் அடிட்டிவ்ஸ் கையேடு 2020.